என் அனைத்து சகோதரிகளுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ரேகா சாப்பிடலையாம்மா? பசிக்கலப்பா. சரிம்மா, நான் வேலைக்காரனா ஏதாவது கொண்டு வந்து தர சொல்கிறேன். ஸ்நாக்ஸாவது கொஞ்சம் சாப்பிடு. சரிங்கப்பா. ரேகா, அப்பா சொல்கிறேன்னு கோச்சிக்க கூடாது. சொல்லுங்கப்பா. இங்க பாரு ரேகா, உன் அத்தை பசங்க 2 பேரும் சொத்து சுகம் எல்லாமே இருந்தும் அம்மா அப்பா பாசத்துக்காக தான் ஏங்குறாங்க. அந்த மாதிரி தான் சிவாவும் இருப்பாருமா. இவங்க அம்மா அப்பா கூட இருந்தே அம்மா அப்பாவோட பாசத்துக்காக ஏங்குறாங்க. எல்லாமே வேலைக்காரங்களே செய்யட்டும்னு விட்டங்காட்டி தான் இத்தனை பிரச்சனை இப்போ. சிவா அதுவும் அனாத ஆசிரமத்தில் வளர்ந்து வருமா, யாருமே இல்லாமல். அவரை நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் ரேகா. எந்த விதத்துலையும் அவர் சங்கடப்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காத ரேகா. சரிங்கப்பா. சரி ரேகா, ஈவினிங் ரிசப்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நைட்டு நிச்சயதார்த்தம். லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ வரையா என்னன்னு ஈவினிங் சொல்லு, சரியா? நாங்கள் ஒன்று அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறோம். சரிப்பா, நான் வரணும் இல்லையான்னு ஈவினிங் சொல்கிறேன். இல்லை ரிசப்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு நான் வரலப்பா. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. சிவா கூப்பிட்டாருன்னா ஃபோட்டோஸ் பற்றியே பேசி அவரை கஷ்டப்படுத்தாத. இல்லை கோமி, நானா கஷ்டப்படுத்துகிறேன்? அந்த கொரியர் போய் அவர்கிட்ட சேரலாம். நீயும் உங்கள் அத்தைங்க மாதிரியே வந்துடாத, நீ பேசுறதா சரின்ட்டு. சரிம்மா, நான் உன் செல்ல பையனை ஒன்றும் கஷ்டப்படுத்தலை, விடு. சரிம்மா, ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாங்கள் போகிறோம். கொரியர் போய் அவர்கிட்ட சேரலைங்கிறதுல நமக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஆமாம், நம்ம அதை பற்றி மட்டுமே அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கோம். என்ன பார்த்தா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன்? இல்லைண்ணா, அதெல்லாம் எதுவும் இல்லை. இங்கேருந்து அங்கே போய் எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்கிறியா? உங்களை எல்லாம் விட்டுட்டு போகிறதுல எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போய் தானே ஆகணும். நம்ம அங்கே இருந்துட்டு இங்கே லீவுக்கு அப்பப்போ வந்துட்டு போயிருந்தா கூட தெரியாது. நம்ம இங்கேயே இருந்துட்டோம்ல, மாமாவுக்கும் கஷ்டம். புரியுது அண்ணே. நம்மளை பெற்றதுக்கு நாளும் என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல. நீ அப்படி அங்கே போயிட்டு அப்பப்போ ஃபோனாவது பண்ணுடா. கண்டிப்பாக அண்ணே. ஜாப்க்கு எங்காவது அப்ளை பண்ணியிருக்கியா? ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்கேன் அண்ணே, சென்னைக்கு வர சொல்லியிருக்கான். அப்போ மாமா கூடயே போறியா? இல்லை அண்ணே, நீ அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வேண்டாம், நானே எதுனாலும் பார்த்துக்கிறேன். சரி, அப்புறம் என்னதான் யோசிச்சுட்டு இருக்கேன்? ரேகா சின்ன வயசுலலாம் ஊருக்கு வந்தப்பெல்லாம் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம்ல அண்ணே. இப்போ அவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிட்டா. யாரும் பேசக்கூட மாட்டிடுறாங்க அண்ணே. சரி, நீ ஏன்டா அதை நினச்சிட்டு இருக்கிய? அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க பார்க்க வேண்டியது தான். ஆமாண்ணே, நம்மெல்லாம் போயிட்டா பாட்டிக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இத்தனை நாள் எல்லாரும் இருந்தோம்ல. நம்மளாவது இத்தனை நாளாக பாட்டி கூட ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம். ரேகாவை நினச்சிப்பாரு, மாமா கூட மட்டும்தான் இருக்கான். இப்போவும் அவங்க கூடயே தான் இருக்கான். ஆமாண்ணே. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கணும். நேரம் அங்கே பிளான் போட்டுட்டு இருப்பாங்க ஏதாவது. இருக்கும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். சரி, நான் போகிறேன். சரி அண்ணே, நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன். சரிடா தம்பி. ரேகா கூட நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்தோம். அழகா அத்தை சோறுட்டி விடுவாங்க. பல்லாங்குழி, தாயம், பரமபதம், டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி, கண்ணாமூச்சி விளையாண்டு இப்படியெல்லாம் ஜாலியாக இருந்திருக்கோம்ல. சரி, ரேக்கா கூட நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம். அத்தை அழகாக சோறுட்டி விடுவாங்க. ஊஞ்சல் ஆடிக்கிட்டே ஆளுக்கு ஒரு வாய் வாங்குவோம். பல்லாங்குழி, தாயம், பரமபதம், நொண்டி, கண்ணாமூச்சி, பாட்டுக்கு பாட்டு, டான்ஸுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்த வீடு. இவங்களோட கெட்டணத்தாலேயே இப்படி ஆயிடுச்சு. குடும்பமே பிரிஞ்சு போச்சு. எல்லாருமே மறுபடியும் குழந்தையாவே இருந்திருக்கலாமேன்னு யோசிக்க காரணம் என்ன? அப்போ இருந்த சந்தோஷம் இப்போ இல்லைன்னு தான். அதுதான் பொற்காலம். இந்த பெரியவங்க பேராசை, சுயநலம், வாயினாலேயே எல்லாத்தையும் கெடுத்துடுறாங்களே. ச்சே. அக்கா கல்லாட்டம் ஆடுறான். இல்லைண்ணா, எனக்கு நிஜமா தாயம் விழுந்துச்சு. போய் சொல்லாத பாப்பா. ரேகாவுக்கு தெரியாமையா சொல்றா? முடிய விடுக்கா. நீ என்ன சொல்லுவேன் கல்லாட்டம் ஆடுறான்னு? உண்மையை தானே சொன்னேன். எலும்பி பேசாம இருந்துரு, எங்கிட்ட மறுபடியும் அடி வாங்கிக்குவேன். பாரு அண்ணா. பாட்டு பாடி விளையாடலாமா? நீ தானே மூத்த, வேணாம் நீயே ஃபர்ஸ்ட் பாடனே. கண்ணே கலைமானே கனிமகிழென கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே. சீகரா என் நெஞ்சி நிற்க உன் பொன்மறையில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உன் தயவால் தானே. ஏங்குகிறேன் உன் நினைவால் தானே நான். இலாவேவா சிலா தேவா என்
பொன்மானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அனைத்தேனே இலாவேவா செலாதேவா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் பேனாமை தீர்ந்தது. ஆஹா. தம்பி இவளுக்கு 2 பேரும் எங்க போனாளுங்க? அதான் எனக்கும் தெரியல அண்ணே. இதோ வாராளுக்கு பாருங்க அண்ணே. அவ எங்க ரேகா? தெரில. நீ எங்க போன? இந்த ருக்கு பாட்டி நேற்று என்னை திட்டுச்சுல அதை பழி வாங்கத்தான் இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ண போனேன். அப்படி என்ன பண்ண போற? அது எப்போ வந்து உட்காரும்ல அந்த இடத்துல மணலை கொட்டி வச்சு அதுக்குள்ளே குண்டூசி இல்லை ஆணி வைக்க போகிறேன். இப்படியெல்லாம் பண்ணாத பாப்பா. அப்போது வாழைப்பழத்துக்குள்ளே ஊசியை நொழிச்சு இந்த பாட்டின்னு ஆசையாக கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாமா? பாப்பா கம்மன் இரு. ஏய் ஒட்டக்குச்சி எங்கே போனேன்? மேலே தான் இருந்தேக்கா. அக்கா ருக்கு பாட்டி உன்னை திட்டுச்சு சொல்லி தானே நீ இப்படி சொல்கிற. நீ சொன்ன மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அக்கா. இந்த டேப் ரெக்கார்டை அந்த பாட்டிக்கு தெரியாமல் வச்சு அது மருமகளை திட்டுறதால இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க மருமகிட்டே கொண்டு போய் கொடுத்துடலாம். அவங்க மருமக இந்த பாட்டியை வைவாங்கல்ல. என்ன ரேகா இவ்வளோ சேட்டை பண்ற? உங்க அப்பா கிட்ட சொல்லணுமா? அண்ணா ஐடியா நல்லா தான் இருக்கு. அதை கொண்டா ரேக்காய்ங்க. ரேகா கொடுக்காத. ஏண்ணா? கொடுங்க. பாவம்லாம் அந்த பாட்டி வயசானது. அந்த அண்ணாவும் அந்த அக்காவும் திட்டுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. போண்ணா. நான் சொன்னதும் பண்ணக்கூடாது ரேகா சொன்னதும் பண்ணக்கூடாதா? பாட்டியா இனிமேல் யாரையும் திட்டாதீங்கன்னு நான் சொல்லிடுறேன். சரியா? போண்ணா நீ என் கூட பேசாத. ரேகா நீ ரொம்ப சேட்டை பண்ண உங்க அப்பாட்ட நான் சொல்வேன். சரி இனிமே நான் பண்ண மாட்டேன்னா. அண்ணே பாலை எனக்கு வீசு. இல்ல அண்ணே பாலை நீ இங்கே தான் வீசணும். அண்ணே நான் தான் பக்கத்துல இருக்கேன். முதல்ல எனக்கு வீசண்ணே. அண்ணா அப்போ எனக்கு? சரி ஆளுக்கு ஒரு தடவை வீசுறேன். முதல்ல தம்பிக்கு. இந்தா பாரு. இதா பாருமா கேட்ச் பிடி. பிடின்னு சொன்னேன்ல. இப்போ நான் தான் எடுத்தேன் ஆனால் யாருமே எனக்கு போட மாட்டேறீங்க. நான் இப்போ பரமோக்காக்கு போடுவேன் மறுபடியும் நீங்கள் எனக்கு போடணும். பார்க்கலாம் பார்க்கலாம் கொண்டா. அப்போ நானும் தரமாட்டேன். ரேகா நீ கொடுடா. அவ கொடுக்கலன்னா நான் வாங்கி தரேன். போட முடியாது போடி. இந்தா பாரு. என் கைக்கு தானே வந்துச்சு. என் பிள்ளைகள்லாம் இங்கே தான் விளையாடுதா? நாங்கள் ஒன்றும் உங்கள் பிள்ளைங்க கிடையாது. உங்கள் வயிற்றுலையா நாங்கள் வந்தோம்? பாரு பெரியவங்க கிட்ட என்ன பேசுற நீ? நான் சரியாக தான் பேசுகிறேன் அண்ணா. தப்பா பேசுற. பின்ன சரின்னு சாதிக்கிறியா? நான் சரியாக தான் பேசினேன். அத்தை தான் தப்பாக பேசினாங்க. பாரு நீ பேசுனது தப்பு. முதல்ல அத்தை கிட்ட மன்னிப்பு கேளு. முடியாதுண்ணா. ஓங்கி அரைஞ்சன்னா பாரு. ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு சொல்றனா இல்லையா? என்னை அடிச்சோன்னா போய் அம்மா கிட்ட சொல்லுவேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. மனுஷங்க அத்தை. பார்வதி அப்படி சொன்னதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்லடா தம்பி. நீங்களும் என் பிள்ளைங்க மாதிரி தானே. வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம். அம்மா இங்கே எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடேன். எல்லாரும் கீழே தான் சாப்பிட வருவாங்க. நீங்கள் கீழேயே நட. உனக்கு என்ன ஸ்பெஷல் ஊட்டி விடுறது? அம்மா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். சரிப்பா நீங்களாம் கீழே வாங்க. நீங்கள் சாப்பிடும்போது அவளும் உட்காந்து சாப்பிட்டுக்குவா. இல்லை அத்தை நாங்களும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றோம். அவள் கேட்டால நீ உங்களுக்கு ஊட்டி விட்டாதான் சாப்பிடணும்னு தோணும். இருங்க நானே எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறேன். போடு ரேகா. பசங்களை ஆளுக்கு ஒரு வாய் வாங்கிட்டு போய் விளையாடுங்க சரியா? சரிங்க அத்தை. நீங்கள் விளையாடுங்க. நான் போய் எங்கள் அம்மா கூட இருக்கேன். அம்மா என்னை கூட்டு. அப்போ நீ அம்மாக்காக ஒரு பாட்டு பாடணும். சரி பாடு ரேகா.